இந்த வீடியோவில் Adobe Premiere Proல க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டூடியோ பேக்ரவுண்டில் அங்கே இருக்கக்கூடிய லைட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மேலே ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நான் எடுத்து வச்சிருக்க சாம்பிள் ஃபுட்டேஜ். நார்மலான லைட்டிங்கில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பின்னாடி நம்ம ஒரு ஸ்டூடியோ இமேஜை இம்போர்ட் பண்ணி எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் கூகுள் ஃப்ளோவில் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ கூகுள் ஃப்ளோவில் ஒரு ஹை குவாலிட்டி பாட்காஸ்ட் ஸ்டூடியோ பேக்ரவுண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணுறேன். அதில் வரக்கூடிய சாம்பிள்ஸில் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணுறேன். டைட்டிலில் சேனல் நேமுக்கு மாற்றுறேன். லைட் பல்ப்ஸ் விசிபிளாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், அதை எடிட் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடில் இருக்க பல்பை ரைட் சைடில் இருக்க லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ண ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இந்த வெர்ஷன் ஓகே, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்மளுடைய கிளிப்புக்கு பின்னாடி வைக்கலாம். முதல்ல இந்த க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். எஃபெக்ட்ஸ், க்ராப், தேவையில்லாத இடங்களை முதல்ல க்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து அல்ட்ரா கீ, இது க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண போகிறோம். கீ கலர், பெடஸ்டல். இப்போ பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை பெருசு பண்ணுறோம். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே அல்ட்ரா கீ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். ஸோ இந்த கிளிப்பையே இப்போ நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் அந்த கிளிப் அப்படியே மேலே டூப்ளிகேட் ஆகிடும். எஃபெக்ட்ஸ், டிண்ட் எடுத்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ டிண்ட்டோடைய பிளாக்கில் மேப் பிளாக் கலரை பிளாக்காகவே ரிட்டைன் பண்ணிடுறேன். ஒயிட் கலரை இந்த ரைட் எட்ஜில் இருக்கக்கூடிய இந்த சியான் டர்க்வேஸ் லைட் எஃபெக்டில் நான் ஒரு கிரேட் சூஸ் பண்ணுறேன். இந்த லைட்டிங்க்கு மேட்சாக நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒப்பாசிட்டியில் பிளண்ட் மோட், ஒரு ஆப்டான பிளண்ட் மோட் வைப்போம். லீனியர் டாட்ஜ் ஆட். இப்போ ஒப்பாசிட்டியில் நம்ம ஒரு மாஸ்க் போட போகிறோம். பென் டூல் எடுத்துகிட்டு எனக்கு இந்த ரைட் எட்ஜஸ் மட்டும் நான் மாஸ்க் போட்டுட்டேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நான் ஃபெதர் கொடுக்குறேன். ஃபெதர் நிறைய கொடுக்கும்போது நமக்கு ஒரு இடத்துல ஷார்ப்பான பாயிண்ட்டாக அங்கே பிரியாது, ஃபேடடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாஸ்கோடைய ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைட்டிங் ஆம்பியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். இது ஓகே. இப்போது லெஃப்ட் சைட் ஓகே. அடுத்து ரைட் சைடில் நமக்கு இந்த எல்லோ ஷேட், ஆரஞ்ச் ஷேடில் ஒரு எஃபெக்ட் வேணும். ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட் அப்ளை பண்ண கிளிப்பே ஆல் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ அதோடைய மாஸ்க் பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கும். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கத்துக்கு ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ சிமெட்ரிக்கலான ஷேப்பாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி மட்டும் வைக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டிண்ட் கலரை மாற்றுவோம்.
ஸோ இதில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இங்கே ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோ கிடைக்கும். தேவைப்பட்டால் நம்ம டின்ட்டில் போய்ட்டு கலர் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். அகைன் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸில் எவ்வளோ லைட் வேணும், எந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்றத நம்ம இந்த ஒப்பாசிட்டி மூலமாகவும் மாஸ்க் மூலமாகவும் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதே கிளிப்பில் பேக்ரவுண்டும் லைட்டிங்ஸ் மட்டும் மாற்றுவோம். இதே டூப்ளிகேட் பண்ணுறேன். வேறு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணதை இந்த பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ லைட்டிங்ஸை அந்த கிளிப்பில் போய்ட்டு நம்ம கொடுத்த டின் கலரை சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இருக்கிற லைட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். ஸ்டூடியோவில் ரியல் லைட்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் இதில் வராது. இருந்தாலும் க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணிவிட்டு ஸ்மால் பட்ஜெட்டில் நம்ம ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.